அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள கொதிக்கலத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா ஆகஸ்ட் 27, 2026ங்க. தினமலர் கூட அப்படி ஓகே. இடமந்து வளம். முதல் கேள்வி, ஆசை 60 நாள் டேஷ் 30 நாள். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இது புதுசாக தம்பதிக்கு ஆரம்பகால பற்றி பழமொழியாக சொன்னது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாளில் இயல்பாக அவங்க இயல்பு தன்மையில் உள்ள வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சுவாங்க அப்படின்னு. 2 மேலேருந்து கீழே என்ன. கொதிக்கலத்து புதியிலும் இருக்கும், செஸ் போர்டிலும் இருக்கும். ஏன்னா நிறைய குட்டி குட்டியாக கட்டங்கள். செஸ் போர்டில் 64 கட்டங்கள் இருக்கும். நம்ம இப்போ சால்வ் பண்ணிகிட்டு இருக்க தினமலரில் 100 கட்டம் இருக்கும். ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன. அதிதாரம்னா மேக்கப்பை வேஷம் போட்டுட்டு இந்த வேடத்தில் நடிக்கிறது, வேடத்துக்காக. ஓகே. 3 இடமிருந்து வளம் என்ன. முன்பணம் அப்படின்னா அச்சாரம் இல்லைன்னா அட்வான்ஸ் தொகையாக கொடுக்கறது தான் முன்பணம். ஸோ வழக்கமாக தினமலரில் அச்சாரம் தான் நம்ம எழுதுவோம். ஸோ அச்சாரம்னு எழுதுவோம். தப்பாக இருந்தால் அடித்து எழுதிக்கலாம். ஓகே. அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன. இனிப்பு வகைகளில் ஒன்று. என்ன ரசம்னு கேட்டிருக்காங்க. அதிரசம், பச்சரிசி மாவில் செய்தது. ஓகே. 5 இடமிருந்து வளம் என்ன. வயிற்றுப்போக்கு என்னென்னு சொல்லலாம்னா பேதின்னு சொல்லலாம். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன. தேரோட்டி இல்லைன்னா காரோட்டி, டிரைவர் அதாவது சாரதி. ஓகே. 8 இடமிருந்து வளம் என்ன. டேஷ் ஆனால் உண்மை. 5 எழுத்தாக இருக்குது. 8 மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு பார்ப்போம். அண்ணனுடைய மனைவி யாருன்னா அண்ணி. 3 சுழி இன்னும் வரணும், அகெயின் 3 சுழி நீ வரணும். ஓகே. அப்போ 9 மேலேருந்து கீழே என்ன. இது பாட்டு மாதிரி இருக்குங்க. வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. இது சந்தித்த கரெக்டாக எழுதிட்டேன். ஏன்னா நேற்று சேகரிப்புக்கு தப்பாக எழுதியிருந்தேன். கேகரிப்புன்னு பேசிக்கிட்டே எழுதிட்டேன். அதனால தான் இந்த செக்கப்பு. கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு நன்றி. சந்தித்த வேளையில் இது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1965 வந்ததில்ல. அந்த 1965 வந்த 1001 வந்த பாட்டு. வாலி லிரிக்ஸு, டிஎம்எஸ் சுசிலா படித்த பாட்டு. அப்போது 8 அப்படின்னா 8 இடமிருந்து வளம் என்னென்னா அதிசயமாக இருக்குது ஆனால் உண்மை. அதிசயம் ஆனால் உண்மைதான். 6 மேலேருந்து கீழே என்ன. குடந்தைக்கு கும்பகோணத்துக்கு வேற சொல்ல தான் குடந்தை. கும்பகோணத்துக்கு வேறு சொல் குடந்தை. 3 சொல்லினா வரணும். எதுக்காக கும்பகோணத்துக்கு குடந்தைன்னு சொல்கிறாங்கன்னா பிரம்மன் அவருடைய அமுத கலசம் தங்கின இடம் இங்கே நல்ல குடந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த கும்பகோணத்தை கோயில்கள் நகரம்னு சொல்லுவோம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கும் இடம்னு சொல்லலாம். இதை திருக்குடந்தை இல்லைன்னா திருமுக்கு அப்படின்னு சொல்லி தேவாரம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுபோக கும்பகோணம் டிகிரி காஃபி ஃபேமஸ். 14 இடமிருந்து வளம் என்ன. சுதந்திர போராட்டத்தின் அடையாளம். வந்தே டேஷ் என்ற கோஷம். வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயே உன்னை தலை வணங்குகிறேன். வந்தே அப்படின்னா வணங்குகிறது, வணக்கம். மாதரம் அப்படின்னா தாய் இல்லைன்னா தாய்நாடே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னது. 14 மேலேருந்து கீழே என்ன. இது ஒன்றே மாறாதது. மாற்றம் இந்த ஒரு வேர்டு மட்டும் எப்போவுமே மாறாதுங்க, அப்படியே இருக்கும்.
இந்த வேர்டு மட்டுமே தான் அது மற்ற எல்லாமே மாறும். 18 இடமந்து வளம் என்ன? படித்த அப்படிங்கிறதுக்கு கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? டாட்டா மிகவும் போற்றப்படும் தொழிலதிபர். வந்து ரத்தன் டாட்டாவை சொல்லலாம். இதுக்கு முந்தின தலைவராக இருந்தவர். ஓகே, இப்போ சந்திரசேகருக்கு 19 இடமந்து வளம் என்ன? இடைஞ்சல். இதை தந்தியில் ஆல்ரெடி பார்த்தோம். இன்னைக்கு இடைஞ்சல்னால் இடையூறுன்னு பார்த்தோம், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு தடை அப்படின்னா இடைஞ்சல். ஓகே, இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். 11 இடமந்து வளம் என்ன? மனைவியை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. மனைவினா துணைவி, இங்கே வந்து 6 எழுத்து வருதுங்க. ஸோ இதுக்கு ஹிண்ட்டு பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே என்ன? பேட்டி. பேட்டினா நேர்காணல் எடுக்கிறது தான் பேட்டி எடுத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? நேர்காணல். சரிங்க. இப்போ மனைவிக்கு இன்னொரு வேர்டு கேட்காங்க. 2ஆவது எழுத்து கேக்கு, 4ஆவது எழுத்து இதுக்கு. ஸோ நான் என்னென்னு எழுதுறேன்னா சகனா உடன். தர்மினி இல்லைன்னா பத்தினி அப்படின்னு சொல்லலாம். தர்மினி அப்படின்னு சொன்னீங்கன்னா உடன் அறத்தை கடைப்பிடிப்பவள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அறவழியில் கணவனுடன் இணைந்து வாழும் மனைவி இல்லைன்னா துணைவி. அப்போ 13 இடமந்து வளம் என்ன? சரிங்க. இப்போ 13 இடமந்து வளம் என்னன்னு பார்த்தா பழம். பழத்தை வந்து நீங்கள் என்னென்னு எழுதுவீங்கன்னா கனி தான் எழுதுவோம். ஸோ அப்போ இங்கே வராதுங்க. போட்டிங்கன்னா கனி. அப்போ நேர்காணல் வராதுங்க, நேர்முகம் அப்படின்னு தான் வரும். நேர்முகம் அப்படின்னா தான் என்னது? பேட்டி. சரிங்க. அப்படின்னா 14 இடமந்து வளம் என்ன? சங்கடம். ஒரு எழுத்து நீக்கினால் தமிழ் வளர்த்த அமைப்பு. டேவை தூக்கிங்க. சங்கம். தமிழ் வளர்த்த சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் வளர்க்கறதுக்கு 3 சங்கம் இருந்ததுங்க. ஓகேங்களா? முதல் சங்கம் வந்து எங்கே இருந்ததுன்னா தென்மதுரை. அதை கடலில் முங்கிடுச்சு. லெமூரிய காண்டினென்ட்டில் அகஸ்தியர், சிவன், முருகன்லாம் வந்து அந்த சங்கத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. 2வது உள்ளதும் கடலுக்குள்ளே முங்கிடுச்சு. கபாடபுரம். பாண்டிய மன்னன் கடுங்கோலனால் உண்டானது. இப்போ உள்ள கடைச்சங்கம் அப்படிங்கிறது தற்கால மதுரையில் உள்ளது. ஓகே. 12 மேலேருந்து கீழே. களைப்பு. டயர்டாக இருக்கிறது. அசதி, சோர்வு. நான் இங்கே வந்துக்கனால அசதி எழுதுவேன். ஓகேங்களா? 17 மேலேருந்து கீழே. சமுத்திரம். அதுக்கு வேறு சொல்லணுன்னா கடல் சொல்லலாம். மணிரத்னம் இயக்கிய ஒரு படம். கார்த்திக் பையனை வச்சு எடுத்த படமும் கடல் தான். ஓகே, கடைசி கேள்விங்க. 20 இடமந்து வளம் என்ன? டேஷ் இனி சாகும் என்ற அந்த பேதை உரை என்றார் பாரதியார். பாரதியார் எப்படி சொன்னார் அப்படின்னா, மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தாள் பேதை அப்படின்னு சொன்னார். தமிழ் மெல்ல மெல்ல சாகும் அப்படின்னாங்க. ஆல்ரெடி தமிழ் வந்து நிறைய பக்கம் அடுத்த ஜென்ரேஷன் பேசுகிறதே கம்மியாக தான் இருக்குது. நான் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமாக ஷியர்டி சாய்பாபா சொல்கிறாங்க, பேச்சை குறை. பேச்சு நிறைய பேசினா தான் சண்டெல்லாம் இருக்குங்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். செரிமானம் அளவுக்கு சாப்பிட சொல்கிறாங்க. தேவையில்லாமல் எக்ஸசைஸ் சாப்பிடண்டான்னு சொல்கிறாங்க. எளிமையான வாழ்க்கையை கற்றுக்கொள், மன நிம்மதியை தரும்னு சொல்கிறாங்க. உண்மையான விஷயம். யார் சொன்னாலும் கேட்டுக்கிடணும். உலக ஏரிகள் தினம். இன்றைய தினம் உலக ஏரிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 27. ஓகேங்களா? பூமியில் வந்து 11.7 கோடி ஏரிகள் உள்ளன. 11 கோடியே 70 லட்சம் கோடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். 11 கோடியே 70 லட்சம் ஏரிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 90% விவசாயத்துக்காக இருக்குது. அது போக பாம்பு கடி எங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் போடுறாங்க. அரபிக் கண்ட்ரிஸ் தான். சவுதி அரேபியா, ஐரோப்பா. ஓகேங்களா? நன்றிங்க.